ரீசனிங்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னாங்களா, அதாவது எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல பேசிக் லெவல் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா மாடலும் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த கிவன் பிக்சர், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ பாருங்க, இது ஒரு சதுரம், இது 2, இது 3, இது 4. இங்க வெளியே பாருங்க ஒண்ணு பெருசா இருக்கு, அது 5. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? இதுல 5 சதுரங்கள் இருக்கு. இதுல 5 சதுரம் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் நல்லா பார்த்துக்கங்க, ஏன்னா இந்த பெரிய சம் சால்வ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ இந்த மாடலை கொடுத்து இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1, 2, 3. அதே மாதிரி 1, 2, 3. நெக்ஸ்ட் இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3. இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2. ஸோ இங்க 1 இருக்கு, 1 மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 × 3 9. 2 × 2 4. இங்க 1 இருக்கு. 9 + 4 13. 13 + 1 14. ஸோ இதுல மொத்தமா 14 சதுரங்கள் உள்ளன. ஸோ இந்த மாதிரி இங்க 4, 5, 6 அந்த மாதிரி போயிட்டு கீழேயும் 4, 5, 6 வந்துச்சுன்னா இந்த சேம் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு மெத்தட் நல்லா பார்த்துக்காங்க. இந்த ஒரு மெத்தட் பார்த்தா போதும், இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 3வது டைப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் 1, 2, 3. அடுத்து 1, இங்க 2. நெக்ஸ்ட் 3 × 2. 3 × 2. நெக்ஸ்ட் 2 × 1. 2 × 1. 3 × 2 6. 2 × 1 2. ஸோ 6 2 8. ஸோ இதுல மொத்தமா 8 சதுரங்கள் உள்ளன. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 4வது டைப். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்களா. 1, 2, 3, 4. அடுத்து 1, 2, 3 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 × 3. இந்த 4 × இந்த 3. அடுத்தது 3 × 2. 3 × 2. நெக்ஸ்ட் 2 × 1. 2 × 1. 4 × 3 12. 3 × 2 6. 1 × 2 2. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே ஆட் பண்ணா 20. ஸோ அப்போ இந்த டயக்ராம்ல மொத்தம் 20 சதுரங்கள் உள்ளன. ஸோ அடுத்தது 5th டைப். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா ரீசனான எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ரீசனான போலீஸ் எக்ஸாம்ல இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் பெரிய சம், பட் ஆனால் நம்ம இந்த சம் பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ல பாருங்க, இதுல மொத்தமா எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்த்தோம். 5 ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க எத்தனை இருக்கு பாருங்க, 1, 2, 3. அப்ப 3 × 5 = 15. அப்ப இதுல மொத்தமா 15 சதுரம் இருக்கு. இப்போ ஒருவேளை இங்க 4 இருந்துச்சுன்னா 4 × 5 20. ஒரு 5 இருந்துச்சுன்னா 5 × 5 25. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் நல்லா பார்த்துக்காங்க. நம்ம இந்த சம பார்த்தோன்னே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.